இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ஏசாயா 51 அதிகாரம் 7வது வசனம். நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்திலே பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். நீதியை அறிந்தவர்கள்னா தேவனுடைய நீதியையும் அவருடைய ரட்சிப்பு நித்தியமானது என்று நாம் அறிந்திருக்கிறோம். அதனால் நீங்கள் மற்றவர்களால் பரிகசிக்கப்படுறீங்களா? அப்படி இருந்தால் நீங்கள் பயப்படாதீங்க. நீங்கள் அவர்களுடைய தூஷணமான வார்த்தைக்கு கலங்கவும் வேண்டான்னு சொல்கிறார். நீங்கள் உங்கள் விசுவாசத்திலே உறுதியாக இருங்கள்னு இன்றைக்கி கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். ஏன்னா இங்கே மத்தேயு 5:11 பார்க்குற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களிடத்தில் சொல்லும்போது, உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள்னு சொல்கிறார். அப்போது கர்த்தருடைய ஊழியத்தின் நிமித்தம் இன்றைக்கி பாடுபடுகிறவர்களாக இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, உங்களை நிந்தித்து பொய்யாய் சொல்லுகிற காரியங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். அப்படி உங்களுக்கு நடக்குதுன்னா நீங்கள் பாக்கியவான்களாக இருக்கீங்க. அதனால் நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. ஏன்னா பரலோகத்திலே உங்களுக்கு பலன் மிகுதியாக இருக்குன்னு சொல்கிறார். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே தான் துன்பப்படுத்தினார்களேன்னு சொல்லி தன்னுடைய சீஷர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லி தேற்றுகிறத பார்க்குறோம். எசேக்கியல் 2 அதிகாரம் 6 வசனத்துலேயும் பார்க்குறோம், மனுபுத்திரனே, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தருடைய ஜனங்களுக்கு கொடுக்கும்போது அவர்கள் எதிராக நடக்கிறாங்கன்னா அப்படிப்பட்டவர்களுடைய வார்த்தைக்கு நாம் அஞ்சாதபடிக்கும், நெருஞ்சல்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நாம் தங்கியிருந்தால் கூட, ஒரு தேள்களுக்கு மத்தியில் நீ வாசம் பண்ணாலும் நீ அவர்கள் வார்த்தைக்கு பயப்பட வேண்டாம்னு சொல்கிறார். இங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார்னால் நீங்கள் கலங்காமல் இருங்க. ஏன்னா அவர்கள் கலக வீட்டார்கள். கர்த்தர் நீ ஆயத்தப்படு, உன்னை சார்ந்தவர்களே ஆயத்தப்படுத்துன்னு சொல்கிறாரு. அப்படி இருக்கிற உங்கள் சகோதரர்களுக்கே நீங்கள் கர்த்தருடைய சுவிசேஷத்தை நீங்கள் அறிவித்து அவங்கள ரட்சிப்பின் பாதையில் நடத்த விரும்பினா, அவங்க உங்களை தூஷித்து உங்களை தூஷணமான வார்த்தைகளை பேசி உங்களை ஏளனமாக நினைக்கிறாங்களா? அப்படிப்பட்டவங்க யாருன்னு சொல்கிறாருன்னா, அப்படிப்பட்டவர்கள் கலக வீட்டார். ஆனால் நாம் தேவன் உரைத்தது எதுவோ அதை நாம் அவர்களுக்கு சொல்லி அவங்க ரட்சிப்பின் பாதையில் நடத்த தேவன் கட்டளையிட்டிருக்காருன்னா நாம் அதை செய்து முடிக்கிறவர்களாக இருக்கணும். ஏன்னா சங்கீதம் 37:31 பார்க்குறோம், அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. இன்னைக்கு கர்த்தருடைய வசனம் நம்ம இருதயத்தில் இருக்குன்னா நம் நடைகளை தேவன் பிசக விட மாட்டார், நம் வழியே தவறி போக விட மாட்டார். 1 பேதுரு 4:14 பார்க்குறோம், நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். அப்போ சுவிசேஷத்தின் நிமித்தம் கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கி நிந்திக்கப்படுறீங்கன்னா அப்போது நீங்கள் பாக்கியவான்களும் பாக்கியவதிங்களாக இருக்கீங்கன்னு சொல்கிறார். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். பரிசுத்த ஆவி இல்லாமல் யாருமே போய் ஊழியத்தை செய்ய முடியாது, கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க முடியாது இல்லையா? அப்போ அவருடைய ஆவி நமக்குள்ளே தங்கி இருக்கிறதுனால அவர்களால் நீங்கள் தூஷிக்கப்படுறீங்கன்னா உங்களால் தேவன் மகிமைப்படுகிறேன்னு சொல்கிறார். அதனால் நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்பட வேண்டியதில்லை. அப்போஸ்தலர் 5:41 அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானப்படுவதற்கு பாத்திரமாக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலையும் வீடுகளிலும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். பவுல் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பார்க்குறோம். இங்கே பேதுரு யாக்கோபெல்லாம் என்ன பண்ணுறாங்க? கர்த்தருடைய நாமத்துக்காக அவங்க அவமானங்கள் அவர்களுக்கு ஏற்பட்ட போது அவங்க சந்தோஷமாக என்ன பண்ணுறாங்க? அவங்க ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நிற்க வைத்து தூஷிக்கப்பட்ட போதும் தினந்தோறும் தேவாலயத்திலையும் வீடுகளிலையும் இடைவிடாமல் சென்று தேவனுடைய உபதேசத்தை அவங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் தேவன் என்பதை எல்லாருக்கும் அவங்க பிரசங்கிக்கிறாங்க. ஏசாயா 51:1 பார்க்குறோம், நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியை நோக்கி பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட மறுபடியும் மீண்டும் அவர் 3ஆவது நாள் உயிரோடு பிதாவாகிய தேவனால் வலக்கரத்தினாலும் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலும் எழுப்பப்பட்டார். அப்போ நீதி நிமித்தம் நீங்கள் துன்பப்படுறீங்கன்னா கர்த்தரை தேடுகிற நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையாக இருக்கீங்க, தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியை நோக்கி பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி மரித்து உயிரோடு எழும்பினார், அதுபோல் நாமும் நித்திய ராஜ்யத்தில் என்றென்றும் காணப்படுவோம். எல்லாருக்கும் மரணம் வரும், ஆனால் ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு நாமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நித்தியத்திலே சதா காலமும் உயிரோடு அவரோடு கூட இருக்க போகிறோம் என்கிற அந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு
உங்கள் காரியங்களை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்கிறாரு. தீத்து 2ஆம் அதிகாரம் 11-12 பார்க்கும்போது, ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தி உள்ளவர்களாக ஜீவனம் பண்ணணும்னு வேதவசனம் சொல்லுது. அப்போ ரட்சிப்பு அளிக்கத்தக்க தேவ கிருபை இல்லாமல் நமக்கு ரட்சிப்பு கிடையாது. அதே போல் அவபக்தியும் லௌகீக இச்சைகளை எல்லாம் நாம் வெறுத்து தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் தேவனுடைய நீதி தேவ பக்தி உள்ளவர்களாய் ஜீவனம் பண்ண கற்றுக்கொள்ளணும். ஏன்னா நாம் நம்பி இருக்கிற அந்த ஆனந்த பாக்கியத்துக்குள் தேவன் நமக்கு அருள் இருக்கிற அந்த ரட்சிப்புக்குள்ளே நம்ம கடந்து போகணும். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமை பிரசன்னமாகுதலை நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறோம். அவர் மீண்டும் இந்த பூமிக்கு அவர் வரப்போகிறார். அவர் மகாராஜாவாய் அவனவன் கிரியைக்கு தக்க பலனை கொண்டு வரப்போகிறார். அப்போ அவர் வரும்போது நாம் கரைதிரை இல்லாதபடிக்கு தேவனுடைய சமூகத்திலே நிற்கிறவர்களாக காணப்படணும். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமாக என்கிறேன்னு பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். அதுபோல் நாமும் நமக்கு எதிராய் பேசப்படுகிற அத்தகைய தூஷணமான வார்த்தைகளுக்கும் நிந்தை அவமானங்களுக்கும் நம்ம விலகி அதற்காகலாம் நம்ம பயப்படக்கூடாது. ஏன்னா பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறது போல் தேவனை அறிகிற அறிவில் நம்ம மேன்மை பாராட்டி எல்லாவற்றையும் நம்ம நஷ்டம் என்று எண்ணுகிறவர்களாக காணப்படணும். சங்கீதம் 40:8 பார்க்குறோம், என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணத்தை என் உள்ளத்துக்குள் இருக்கிறது என்று சொன்னேன்னு சங்கீதக்காரன் சொல்கிறாரு. கர்த்தருக்கு பிரியமானது செய்ய நாம் கற்றுக்கொள்ளணும். தேவனுக்கு பிரியமானது எது? தேவ ராஜ்யம் கட்டப்படணும். தேவன் நீதி எப்படி பரலோகத்திலே செயல்படுதோ அதுபோல் இந்த பூமியிலும் செய்யப்படணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு பிதாவின் சித்தத்தை செய்கிறதே போஜனமாக இருந்ததுன்னு பார்க்குறோம். இன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற இந்த செய்தியை கேட்கிற நீங்களும் மற்றவர்களுக்கு கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிங்க. ஏன்னா இந்த உலகம் பிசாசுக்குள்ளே பிடிபட்டு இருக்க, அவனுடைய கிரியைகளிலிருந்து ஜனங்க விடுதலையாகணும், நித்திய ஜீவனை அடையணும், நித்திய தேவனை அவர்கள் தேடணும்னா நாம் ஊழியம் செய்யணும். அவருடைய பிரமாணம் நம்ம உள்ளத்தில் இருக்கிறதுனால தேவனுக்கு பிரியமானதை நாம் செய்ய ஒரு நாளும் நாடணும். லூக்கா 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் பார்க்குறோம், மனுஷகுமாரன் நிமித்தம் நீங்கள் ஜனங்கள் உங்களை பகைத்து உங்களை புறம்பாக்கி உங்களை நிந்தித்து உங்கள் நாமத்தை பொல்லாதது என்று தள்ளிவிடும்போது நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் என்றே வேதவசனம் சொல்லுது. அதே போல் ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாக இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்படாதீங்கன்னு மத்தேயு 10:28 பார்க்குறோம். அப்போ சரீரத்தை கொல்லுகிறவர்களுக்காக நீங்கள் பயப்படாமல் ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவர் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு நாம் பயந்து பாவத்தை விட்டு விலகி நீதியை செய்து தேவ நீதி என்னதென்று அறிந்து ரட்சிப்புக்கு காத்திருக்கிறவர்களாக நாம் இருக்கணும். இன்றைக்கி தேவன் அதுதான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதனால் இன்றைக்கி உங்களுக்கு விரோதமாக யார் என்ன தூஷணமான வார்த்தைகளை பேசினாலும் சரி, உங்களை நிந்தித்தாலும் சரி, நீங்கள் கர்த்தருடைய நீதியை செய்கிறவர்களாக இருந்து அவருடைய வேதத்தை உங்கள் இருதயத்தில் சுமக்கிறவர்களாக இருந்தால் எதை குறித்தும் நீங்கள் பயப்படவோ கலங்கவோ தேவையில்லை. ஏன்னா தேவன் நமக்கு நித்திய ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். அவர் நிமித்தம் நாம் இந்த உலகில் பாடுபடுகிற யாவற்றிற்கும் தேவன் பலன் தருவார். நித்தியத்திலே நாம் என்றென்று அவரோடு கூட மகிழ்ந்து இருக்க போகிறோம். ஆமீன்.